கைஸ் எனக்கு டே 67 கம்ப்ளீட் 3 டாஸ்க் பண்ணி நல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து சிஎம்ஏ அதில் ஒரு பேஜ் தான் படித்தேன். செகண்ட் வந்து சொல்லிட்டு இருப்பேன், அதில் கொஞ்சம் பேஜ் வச்சுப்பேன். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸஸ் அதுலேயும் கொஞ்சம் வீடியோ பார்த்துருப்பேன். ஸோ போர்த்து மணி குட்டியாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பேபிலான் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்காட். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா லக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்பார். அதாவது அவர் வந்து டீச் பண்ணுவார். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பணம் சம்பாதிக்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டீச் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அப்போ வந்து லக்கை பற்றி பேசும்போது ஒருத்தர் வந்து எழுப்பி ஒரு லைஃப் இன்ஸ்டன்ட் பற்றி சொல்லியிருப்பார். ஸோ அதுதான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அதாவது அவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அனிமல் பையர். ஸோ அனிமல்ஸை வாங்கி அதை வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு விற்பார். ஸோ ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா 10 நாளாக தேடுறாரு. அவருக்கு தேடப்பட்ட அந்த அனிமல் கிடைக்கல. ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபார்மர் வந்து அவர் நைட் டைம் அப்போ ஒரு ஃபார்மர் வந்து அவர் தேடி வந்து பார்த்து இந்த மாதிரி வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாரு. என்கிட்ட இருக்குது, ஸோ நீங்கள் வந்து வாங்கிக்கிறீங்களா உடனே, என் ஒய்ஃபுக்கு வேறு உடம்பு சரியில்லை, ஸோ எனக்கு டக்குன்னு பணம் தேவைப்படுது, உடனே வாங்கிக்கிறீங்களா கேட்டதுக்கு அவர் வந்து சரி இப்போ நைட் டைமு என்னால் வந்து கவுண்ட் பண்ண முடியாது, ஸோ அதனால் நாளைக்கு தான் பார்க்க முடியும், நாளைக்கு என்னால் பார்த்து தான் வாங்க முடியும். ரெஃப்யூஸ் டு பே. ஸோ வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டார். அப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஃபார்மர் வந்து வேறு ஒருத்தர்கிட்ட விற்றுட்டு போயிட்டார். அடுத்த நாள் அவர் திரும்ப போய் பார்க்கும்போது அந்த ஃபார்மர் வந்து வேறு ஒருத்தர்கிட்ட விற்றுட்டு போயிட்டார். இத்தனைக்கும் அந்த அனிமல் பையருக்கு கம்மியான காசில் கிடச்சிது, ஓகேங்களா, ஏன்னா அர்ஜென்ட்டுனால. பட் அடுத்த நாள் அந்த ஃபார்மர் வந்து 3 மடங்கு அதிகமான காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க அவர்கிட்ட, அந்த ஃபார்மர்கிட்டேருந்து. ஸோ லக்குங்கிறது இதுதான். லக்குங்கிறது நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஆக்ஷன் எடுக்கலைன்னா லக்கு நம்ம லைஃப்பில் அடிக்கவே அடிக்காது. நம்ம ஆக்ஷன் எடுத்தால் லக்கு நம்மளுக்கு தேடி வரும். ஸோ இதே மாதிரி என்டர்பிரைனர் சேனல் ஃபாலோ பண்ணி வச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேங்க. ஸ்டேட்டிங் பேஸ்.